அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்லேயும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இன்பாக்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அடுத்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இந்த திருப்பு 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது பிசி எக்ஸாம் நான் ஒழுங்காக பண்ணலை, நெக்ஸ்ட் இயரில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா, நான் தொடர்ந்து படிக்கலாமான்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து யூடியூப்பில் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த இது, ஓகேவா? ஸோ அதாவது இந்த 3500 வேக்கண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் உங்களுக்கு உமன், அடுத்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேர் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடியது 3500 வேக்கண்ட் வரும் டோட்டலாக, ஒரு அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணால். ஸோ அப்படி இந்த திருப்பி நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தவறு விட்டவங்க கட் ஆஃப் ஆல்ரெடி போட்டிருப்பேன். 63 மார்க் மேலே இருந்தால் சேஃப்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு, ஓகேவா? சேஃப் தான், கட் ஆஃப் கிடையாது, சேஃப் மார்க் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் வந்து 59 வரலாம், 60 வரலாம், 61 வரலாம், 62 வரலாம், 63 வரலாம். நான் சொல்கிறது சேஃப் மார்க் 63 மேலே இருந்தால் நீ பக்கா சேஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் சொல்லி எனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்க சொல்லி கேட்டிருங்க, அது ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தவற விட்டவங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 பிஜி எக்ஸாம் வருதா, பிஜி எக்ஸாம் தவிர்த்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் வேறு என்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இதில் கொடுக்க ஒரு பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரல் ஆகுது. அதாவது அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் கூட டெலிகிராம்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வச்சிருந்தேன். பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க இது என்னன்னு சொல்லிட்டு. தெளிவான ஒரு விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ண அதனுடைய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிருச்சு. ஸோ நான் எனக்கு அந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஒரிஜினல் நல்லா இருந்தது. ஸோ அதான் நான் ஒரு வீடியோவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா பண்ணி இதை கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, 2024 டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக என்ன காலி பணியிடங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படிங்கிறது கூட காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது கொடுக்கல, ஓகேவா? ஸோ இது எப்படி கிடைச்சது, இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து முதல்ல அறிஞ்சுக்கணும், ஓகேவா? இது உண்மைதானா இல்லை ஃபேக்காக க்ரியேட் பண்ணி யாரும் போட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் முதல்ல பார்க்கும்போது இந்த பிடிஎஃப்பில் அனுப்புனர்னு போட்டிருக்காங்க. அதில் யார் போட்டிருக்காங்க? பொது தகவல் அலுவலர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு சிறுரை பணியாளர் தேர்வு வாரியம், எழும்பூர், சென்னை 8, தொலைபேசி 044 அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பெருநரில் பார்த்திங்க அப்படின்னா திரு சரண்ராஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருடைய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அவர் பார்த்திங்கன்னா சாய் இன்ஜினியரிங் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது இருக்கார். ஸோ அவருடைய ஊர் பார்த்திங்க அப்படின்னா யமுனை நகர், ஊரப்பாக்கம், சென்னை. ஸோ சென்னையில் ஒரு நம்பர் தான் பார்த்திங்கன்னா இந்த சரண்ராஜ் அப்படிங்கிறவர். ஸோ இந்த சரண்ராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதுக்கான பதிலையும் அவர் வாங்கியிருக்காரு. அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஜி எக்ஸாமில் தவற விட்டவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் வந்து இல்லையா, அதில் தவற விட்டவங்க, ஸோ அது போக குரூப் 4 குரூப் 2 தவற விட்டவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்கும். எனக்கு குரூப் 4 போகணும், குரூப் 2 போகணும், எனக்கு காக்கி சட்டையில் போகணும், அதாவது பிசியில் போகணும் அல்லது எஸ்ஐயில் போகணும்னு சொல்லி நிறைய ஒரு ஏம் இருக்கும். ஸோ அந்த ஏம் உள்ளவங்க இந்த எக்ஸாம் 2023 வருஷத்துக்கு தவற விட்டவங்க எனக்கு இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான வாய்ப்பு தான் இது, ஓகேவா? ஸோ வாய்ப்பு ஒரு திருப்பி வரும் உங்களுக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ வாய்ப்பு வந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து, அதை பயன்படுத்துறது நம்ம வந்து தவறுகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேவா? வாய்ப்பு வராமலாம் இருக்காது. 2023 போட்டாங்க, 2024 போட மாட்டாங்களோ இல்லை, போடுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கரெக்டான முறையில் பயன்படுத்துகிறவன் தான் வெற்றியாளராக மாறுவான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நடப்பு கணக்கு கொண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்காங்க. டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 11/12/2023. ஸோ அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி எக்ஸாம் நடந்தது 10ஆம் தேதி, அதுக்கு மறுநாள் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா? ஐயா பொருள் போட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு காவலர் சிறுரை பணியாளர் தேர்வு வாரியம் திரு சரண்ராஜ், சென்னை என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் வழங்க கோரி சமர்ப்பித்த மனுவிற்கு பதில் அனுப்புவது தொடர்பாக, அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டமாக ஒரு சில கேள்வி முன் வச்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா அது கேட்டிருக்காரு. அதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு பார்த்திங்கன்னா பதில் அளிச்சிருக்குது. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க மேலே அந்த பொருள் அப்படிங்கிற இடத்துல. பார்வை அப்படின்னா சரண்ராஜ் அவர்கள் அந்த சமர்ப்பித்த அந்த மனு, என்ன மனு, தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக மனு போட்டிருப்பார். அந்த மனு நாள் எப்போ போட்டிருக்காரு? 28/11/2023 போட்டிருக்காரு அவர். இவ்வாரியத்துக்கு கிடைக்கப்பட்ட நாள் இவர் போட்டது பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி 11ஆம் மாதம் 2023, அதாவது நவம்பர் மாதம் அவர் போட்டிருந்தார். நவம்பர் லாஸ்ட்டில் போட்டிருக்காரு. இந்த மனு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு எப்போ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் 29/11/2023. ஏன்னா சென்னை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மறுநாளே கிடச்சிருச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து தென் மாவட்டங்கள் அல்லது மதுரை, திருச்சி இந்த மாதிரி இருந்து அனுப்புனீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிலே ஆகலாம். அவர் சென்னையிலேருந்து போட்டதுனால ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ அடுத்து பார்வையில் காணும் மனுதாரரின்
அறியும் உரிமை சட்ட மனுவிற்கு கீழ்கண்டவாறு பதில் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவர் கேட்ட கேள்விகள், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வழங்கிய அந்த ஆன்சர்ஸ், அதாவது பதிலளித்த விதம், அதை தான் இந்த பக்கம் போட்டிருக்காங்க, அந்த பக்கம் போட்டிருக்காங்க. இது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தெரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தெளிவான ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ தெளிவாக ஃபோட்டோ இல்லைனாலும் அவங்களும் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ முதல் கேள்வி, அவர் கேட்ட கேள்வி இன்ஃபர்மேஷன் சவுட் பை த பெட்டிஷனர், அதாவது அந்த சரண்ராஜ் அப்படிங்கிறவர் கேட்ட கொஸ்டின், அதுக்கு ரீப்ளே அஸ் பர் ரெக்கார்ட்ஸ், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா தங்களிடம் உள்ள அந்த ரெக்கார்டு, அதாவது அந்த பதிவுகளின்படி அளிக்கப்பட்ட பதில்கள் இந்த பக்கம் இருக்குது, ஓகேவா? அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் கேள்வியில் என்ன கேட்டிருக்காரு? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போல் தமிழ்நாடு சிறுவடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு 2024 ஏர் பிளான் உள்ளதா? அதாவது ஆனுவல் பிளானர்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஎன்பிசியாக இருக்கட்டும், அடுத்து எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வருடம் பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் பிளானரை டிசம்பர் மாத கடைசியில் வெளியிடுவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி கூட ரீசெண்டாக வெளியிட போகிறாங்க. ஸோ அதில் குரூப் 4 குரூப் 2 ரீசெண்டாக விட்டுருந்தாங்க, திருத்தியும் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கிறதுனால அவங்க திருத்தி மறுபடியும் விட்டப்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் குரூப் 4 வரலாம், குரூப் 2 வரலாம், எது வேணால் வரலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிளானு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கும் இருக்குதான்னு சொல்லி ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன பதில் அளிச்சிருக்காங்க? தமிழ்நாடு சிறுவடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் 2024 ஏர் பிளான் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ அப்போ கட்டாயம் 2024 சம் வேக்கன்சி உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் அது வேக்கன்சி எவ்வளவு, என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது பின்னாடி வரக்கூடிய அந்த கேள்விகளில் நம்ம அதுக்கு பதில் அளிச்சிருவோம், ஓகேவா? ஸோ அப்போது அவர் கேட்டது ஏர் பிளான் இருக்கா, ஏர் பிளான் இருக்குப்பா 2024 அப்படின்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு பதில் அளிச்சிருக்குது. இது உண்மைத்தன்மை அப்படின்னு சரியாக தெரியலை, எனக்கு கிடைச்ச வரைக்கும் உண்மை தான் சொல்லாங்க, அதனால் நான் போட்டுட்ருக்கேன், ஓகேவா? அது பொய்யோ உண்மையோ நமக்கு தெரியாது. நம்ம அந்த வீடியோவில் இருக்குது நிறைய பேர் தெரியலன்னு சொல்லி கேட்டுருங்க, அதனால் நம்ம ஃபுல் வீடியோ போடுறேன். அடுத்து, அப்படி இருக்கும் பட்சத்தில் 2024 ஆண்டுக்கான அறிவிப்பு என்ன? ஸோ அவங்க ஏர் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அதாவது எதுக்கு ஆள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு 2024. அதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த தேர்வு, அதாவது ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது இந்த வருடம் 2 எஸ்ஏ எக்ஸாம் நடந்தது இல்லையா, உங்களுக்கு தீயணைப்போர் ஃபயர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்களே, அதுக்கும் எஸ்ஐக்கும் சேர்ந்து நடந்தது இல்லையா, அது பேர் தான் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட். அப்போ கட்டாயம் எஸ்ஐ இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு ஃபயர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பொது தேர்வு அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட், நீங்கள் டிசம்பர் 10 எழுதிங்க இல்லையா, 2ஆம் நிலை காவலர் தேர்வு, தீயணைப்போர், அடுத்து சிறை காவலர், அதுதான் பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க. சிஆர்னு போட்டிருப்பாங்க, காமன் ரெக்ரூட்மெண்ட், அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம், நம்ம டெக்னிக்கல் எஸ்ஐ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட படிப்பு சார்ந்த நபர்கள் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லி கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான டெக்னிக்கல் எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஏன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆக போகுது. கொரோனாக்கு அப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஐ எடுக்கவே இல்லை. ஆனால் கட்டாயம் அதில் வேக்கண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வரும் டெக்னிக்கல் எஸ்ஐயில், ஓகேவா? ஸோ நிறைய நபர்கள் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் கொடுத்துருப்பாங்க, அது போக எப்படியும் காலி பண்ண இடங்கள் நிறைய இருக்கும். ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வர வாய்ப்புகள் சான்சஸ் இருக்குது. எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வர வாய்ப்பு இருக்குது, பிசியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வருஷம் எடுக்கிறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3000, அதிகபட்சமாக போனால் ஒரு 3500, குறைந்தபட்சம் போனால் 2500, இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் எடுக்க போகிறாங்க. எஸ்ஐ அதை விட கம்மி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 900 வேக்கண்ட் எடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ 700 வேக்கண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது எஸ்ஐயும் சரி பிசியும் சரி குறைந்த வேக்கண்ட் தான் வரும். ஆனால் டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக சான்சஸ் இருக்குது அதிகமாக வரதுக்கு, ஓகேவா? இந்த கொஸ்டின் முடிஞ்சது. இது 2வது கேள்வி அவர் கேட்டிருக்கோம், அதுக்கு சரியான பதிலையும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி அழைச்சிருச்சு, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்? காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை ஆகிய பணிகளுக்கு காலியிடங்கள் என்ன? ஸோ ஒரு டேரெக்டாக வேக்கண்ட்டுக்கு வந்துட்டார், எத்தனை வேக்கண்ட் நீங்கள் விட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். காலி பணியிடங்கள் குறித்த விவரம் வாரியம் மூலமாக வெளியிடப்படும். தேர்வுக்கான அறிவிக்கை, அதாவது நோட்டிஃபிகேஷன் மற்றும் தகவல் சிற்றேடு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரிவிக்கப்படுமா. ஸோ அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டு, அதில் தான் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வெளியிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த காலி பணியிடங்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இவர் காலி பணியிடங்கள் கேட்டிருக்காரு, அதுக்கு அவங்க காலி பணியிடங்கள் கொடுக்கல, நாங்கள் வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் விடும்போது அதை விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு சார்பாக. அடுத்த கேள்வி, சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம், அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐ சம்பந்தமாக அல்லது பிற கல்வி தகுதி சேர்ப்பதற்கான அரசிற்கு ஏதாவது ப்ரப்போசல் அனுப்பி உள்ளீர்களா? ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுத முடியாது, எல்லா டிகிரி முடித்தவங்களும் எழுத முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட டிகிரி அது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் அந்த சார்பு டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து எழுத முடியும், ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இசிஇ ட்ரிபிள்இன்னு நினைக்கிறேன், அந்த டிப்ளமோ சரி பிஇ சரி அவங்க மட்டும் எழுதிக்கலாம். மற்ற மேக்ஸிமம் யாரும் எழுத முடியும் எனக்கு சரியாக தெரியல, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல, ஓகேவா? நான் நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுறேன். அப்படி அந்த இருக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது புதிதாக ஒரு கல்வி தகுதியை நீங்கள் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறது அரசுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மனு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு.
அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம் தேர்வில் கல்வித் தகுதி தொடர்பாக தமிழக அரசிற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. அவர் கேட்டிருக்கிறது என்னென்னா, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிகிரி முடிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுத நீங்கள் வந்து அரசுக்கு ஏதாவது பரிந்துரை செய்தோம் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கல்வித் தகுதியை வந்து சேர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கருத்தூர் அனுப்பியிருக்கோம். அதாவது அந்த மனு வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அறிக்கையை. அதை வந்து மத்திய அரசாக அது முடிவு எடுக்கணும், மாநில அரசாக வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது படிப்பு கோர்ஸ் வந்து ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். சட்டமன்றத்தில் 2023 ஆண்டுக்கான சார்பு ஆய்வாளர் கைரேகை பிரிவு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லுவாங்களே அது. அடுத்து சாய்பா ஆய்வாளர் தொழில்நுட்பம் டெக்னிக்கல் எஸ்ஐ காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை ஏன் அதற்கான அறிவிப்புகள் வரவில்லை? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அந்த கூட்டத்தொடரில் பார்த்திங்க அப்படின்னா 2023 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எடுக்க போகிறோம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ எடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிச்சு. ஆனால் ஏன் இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு TNUSRB போர்டு பாருங்கள், தமிழக அரசிடமிருந்து ஆணை கிடைக்கப்பெற்றவுடன் இவ்வாரியத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிப்பாக வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ அப்போ கவர்மெண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் இஷ்யூ ஆகலை, ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆகலை. இப்படி நீங்கள் ஆள் எடுக்குன்னு சொல்லி இஷ்யூ ஆகலை. அந்த அதாவது என்ன சொல்ல, அது பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ காவலர்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு உரிய அந்த ஒரு ஜியோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகணும். கவர்மெண்ட்டு இருந்து அந்த TNUSRB போர்டுக்கு பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆகணும். இஷ்யூ ஆனால் தான் அவங்க வந்து எனது நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான அந்த இதை தேர்வு முறையை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இன்னும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இருந்து அந்த அரசாணை வரலன்னு சொல்லி அவங்க அந்த நபருக்கு பதில் அளிச்சிருக்காங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா PC வருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயில் வந்து தாலுக்கு வரலாம், ஏஆரும் வரலாம், அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? தெரியாது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு ஃபயர் ஆஃபீஸர் அது பார்த்திங்கன்னா வரப்போகுது. அடுத்து தொழில்நுட்பம், அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐன்னு சொல்லுவாங்களே அதுவும் வரப்போகுது. ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட TNUSRB போர்டிலிருந்தே இன்னும் அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 எக்ஸாம் உறுதியாக இருக்குது. ஓகேவா? என்னலாம் எஸ்ஐ 1, அடுத்து PC 1, அடுத்து வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ, இந்த 3 கன்ஃபார்ம்டு. அது போக தான் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே கேட்டிருக்காங்களே, லாஸ்ட்டில் கேட்டிருக்காரு பாருங்க, அவங்க 2023 பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அந்த இது கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் என்னது சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் வந்து கண்டினியூவாக படித்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த 2024 அரசு பணியை வந்து வெற்றிக்கனியாக ஆக்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறோம், GDக்கு போடுறேன், ஒரு ரீச்சே இல்லை, வந்து போலீஸ் எக்ஸாம் முடிஞ்சது, அவ்வளோ பேர் வெளியே போயிட்டான். எங்கடா போகிறீங்க? நீங்கள் வந்து போலீஸ் ஆகணும் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் தொடர்ந்து படித்தா மட்டும்தான் முடியும். அதை விட்டுட்டு எக்ஸாம் போடப்போ ஒரு மாதம் முன்னே வந்து புக்கு தூக்கிட்டு நான் பாஸ் ஆகலாம், எப்படி பாஸ் ஆக முடியாது கட்டாயம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் அதுதான், 1 மாதத்தில் படித்து கிளியர் பண்ணாங்க யாரும் முடியாது. ஓகேவா? அவங்க பண்ணால் ஃபோர்ஜரி பண்ணி தான் பாஸ் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? அதான் உண்மை. ஸோ அப்போது இது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஆனால் பேக்ரவுண்டில் பாருங்கள், ஏதோ ஒரு ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்ல, அது பேர் என்னது, வாட்டர் மார்க் தெரிகிறது. ஓகேவா? ஸோ இது எந்த ட்ரைனிங் அகாடமி எனக்கு ஃபுல்லாக தெரியலை, இப்போ லைட்டாக தெரியுது ட்ரைனிங் அகாடமி இந்த வர தெரியுது பாருங்க. ட்ரைனிங் அகாடமி எந்த அகாடமின்னு சரியாக தெரியலை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ட்ரைனிங் அகாடமினா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்ச யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். முப்படை இருக்குது, வேறு எதுவும் எனக்கு சரியாக தெரியலை. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கையெழுத்து போட்டிருக்காங்க, பொது தகவல் அலுவலர் காவல் கண்காணிப்பாளர்னு சொல்லி போட்டிருக்காங்க, முத்துன்னு கொடுத்துருக்காங்க. டேட்டும் பார்த்தீங்கன்னா சைனில் 11/12, அதாவது எக்ஸாமுக்கு மறுநாள் போட்டிருக்காரு சைன் வந்து. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது எனக்கு சரியாக தெரியல. ஸோ மேக்ஸிமம் இப்படி வந்தாலும் எனது உண்மையாக தான் இருக்கும். ஸோ நம்ம 2024 பிளான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே உனக்கு ஒரு எக்ஸாம் வருது, கட்டாயம் கிளியர் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் தொடங்க வேண்டாமான்னு இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. PCக்கு நான் போன வகுப்பு கொடுத்தேன். ஸோ அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்துருந்துச்சு. என்னுடைய கிளாஸ், அதாவது நான் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் போட்டிருப்பேன், அந்த கிளாஸை நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் போட்டிருப்பேன், அதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் 55 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து PCயில் போட்டிருக்கலாம். நிறைய நபர்கள் போட்டிருக்காங்க, எனக்கு மெசேஜும் பண்ணாங்க. ஓகேவா? உங்கள் வீடியோ பார்த்து உங்களோட இந்த நோட்ஸை படித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 வரைக்கும் போட்டிருக்கேன். ஆனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஸோ நான் இதான் எனக்கு முதல் அட்டம்ப்ட்டு, நான் படித்து 55 மார்க் எடுத்துருக்கிறேன். இன்னும் இது மாதிரி தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் கட்டாயம் என்னால் 65 மேலே போட முடியும்னு சொல்லி நம்பரில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன ஃபாலோ பண்ண சொல்லலை, நீங்கள் புக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் வெற்றி பெறலாம். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப தவறான கமெண்ட்டுகள், அது எனக்கு தெரியல உனக்கு தெரியல அப்படின்னு எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அது தெரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், இல்லைனா நான் வந்து உங்களுக்கு வெல்கம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.